சரி நான் சொல்ல நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. சொல்லலையா? இங்க பாரு, அந்த சோத்துல போய் சாஞ்சு நில்லு. மொத்த பாட்டையும் பாடுற, மொத்த கவிதையும் சொல்ற. குருஜி பாட்ட பாடுங்க. அவங்க பாட்ட தானே பாட சொன்னாங்க. பாட்டு பாடும்போது 4-5 மந்திரத்தையும் சேர்த்து போடுங்க. இவங்க மயங்கி விழுந்துருவாங்க. நாம இவங்கள தூக்கிட்டு அரண்மனைக்கு போயிடுவோம். பரிசு கிடைக்கும் குருஜி. சரி சரிம்மா, நான் போய் நிக்கிறேன். அம்மா அம்மா, என்ன அடிக்க மட்டும் செய்யாதீங்க, நான் சொல்லிடுறேன். என்ன பலா பலா ஓடிவா, நிலா கூட ஓடிவா. ஏய் முட்டா, நீ என்ன பாடுற? ஆமா ராணி அம்மா. இல்ல அம்மா அம்மா. ஐயோ குருஜி, ஒழுங்கா பாடியா. உனக்கு பதிலா இங்க நான் அடி வாங்க வேண்டியதா இருக்கியா? சரி சரி. நிலா நிலா ஓடிவா, சௌதாமினிக்கு பூ கொண்டு வா. பாட்ட பாட முடியல, நீ எப்படா ராஜகுருவான? நிலா நிலா பாடி வா, பாட்டு பாடி ஓடி வா, மல்லிகைப்பூ மேல ஏறி வா, மலை எனக்கு கொண்டு வா. அடராமா, நம்ம குருஜினா சும்மாவா? குருஜியோட பாட்டை கேட்டா அந்த நிலா கூட ஓடி போயிடுமே. என் செல்ல மகனே, அம்மா இங்க வா வா. அம்மா அம்மா அம்மா, முடியல. அப்படியா? ரொம்ப அடிபட்டுச்சாப்பா? சரிங்க வா, இங்க நில்லு, எல்லாம் சரியாயிடும். சரியா? நல்ல அடி வெளுக்காம இந்த மடையை திருந்தவே மாட்டான். தோப்பு கரணை போடு. முடியல, வேணாமா வேணாமா. தோப்பு கரணம் மட்டும் வேணாமா. தோப்பு கரணம் போட்டா என் முட்டியும் இடுப்பும் உடைஞ்சிரும். நீ தோப்பு கரணம் போட்டுதான் ஆகணும், அதுவும் 100 முறை. போடு போடு, சீக்கிரம் போடு. மகாராஜா கிட்ட பரிசு வாங்கணும்னா தோப்பு காரணம் இல்ல, குட்டி காரணம் கூட போடலாம். சீக்கிரம் போடு. 1 2 3. இல்ல 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 இல்ல, தப்பு நடந்து போச்சு. திரும்பவும் ஆரம்பிக்கணும். ஆமா, என்ன தப்பு பண்ண? சரியா தானே பண்றேன். இல்ல இல்ல குருஜி, நீங்க பண்றது சரியில்லை. நீங்க திரும்பவும் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். பொறு தனி, இரு, நான் பண்ண வைக்கிறேன். குருஜி நான் என்றேன், நீங்க பண்ண ஆரம்பிக்க. சீக்கிரம் 1, திரும்பவும் பண்ணுங்க. 2 3, கீழே உட்காருங்க. 3, சரியா பண்ணுங்க. திரும்பவும் எந்திரிங்க. நல்லா, அப்படிதான். 4. ஐயோ கடவுளே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமி? ஒண்ணும் இல்ல குருமாதா, உங்களுடைய அன்பான மாமியார் தான் குருஜிக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. குருஜி இங்க ஒழுங்கா தோப்புக்காரனை போட்டாதான் அரண்மனைக்கே போகணும்னு சொல்லிட்டாங்க. அது சரி, அத்தை எங்க போனாங்க? எங்க என்னோட அம்மா? இலங்கை ராணி எங்க? எனக்கு கிடைக்க வேண்டிய பரிசு எங்க? உங்களை முட்டாளாக்கிட்டு மகாராணி ஓடி போயிட்டாங்க. ராமா, நாங்க உங்களை தான் தேடி வந்தோம். எதுக்காகமா? விஜயநகரத்துக்குள்ள கொள்ளக்காரங்க வந்துட்டாங்களா? கொள்ளக்காரங்களா? குண்டப்பா அவன் கண்ணால பாத்திருக்கான். மொத்த விஜயநகரமும் தலைகீழாயிடுச்சு. ஆமாலாமா, வந்துல கது ஒரு சாதாரண கொள்ளக்கார இல்ல, கொள்ளக்காதி. அதோ தனியா அவ கூதவித யாருமே இல்ல. என்ன யோசிக்கிறாராமா? எனக்கு என்ன யோசனைனா, ஒருவேளை இந்த கொள்ளக்காரி ராணி முன்முன்னா இருக்குமோ? ராமா, நீ அளவுக்கு மீறி யோசிக்கிறியோ? ஒருவேளை நான் நினைக்கிறது சரியா இருக்கலாம் பட்டு. குண்டப்பா, கொள்ளக்காரியை பார்க்க எப்படி இருந்தா? அந்த கொள்ளக்காரி முகத்தை மூடி கட்டிருந்தா, கண்ணும் நெத்தியும் மட்டும் தான் தெரிஞ்சது. அவ ஒரு குதிரை மேல இருந்தா. நெத்தியில கூட கருப்பு திலகம் இருந்துச்சு, கையில ஒரு சவுக்கும் இருந்துச்சு. ஏய் கொள்ளைக்காரி, இந்த மாவீரன் கோத்வால் இருக்கிற இடத்துல வீரமா பேசுறியா? இந்த விஜயநகர நாட்டுல இப்படி அட்டூழியம் பண்றது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்காக நான் உனக்கு இப்ப தண்டனை கொடுக்க போறேன். உன்னை சிறைச்சாலையில அடைக்க போறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? உன்னோட உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. எனக்கே முழுசா கொடுக்கல, அதுக்குள்ள யாசகம் கேட்டு வந்துட்ட. என்ன சொன்ன? யாசகமா? நான் விஜயநகரத்தோட தளபதி கோத்வால். என்ன நீ இந்த மாதிரி சொன்னதுக்காகவே உன்னை நான் கைது பண்ணி இழுத்துட்டு போறேன். மரியாதையா வந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க வீரர்களே. நீங்க எங்க போனீங்க? நிலா
கூப்பிடுறையா வரமாட்டேங்குது. மலை மீது ஏறி வா, மல்லிகைப்பூ கொண்டு வா, மருதாணி வச்சுக்கிட்டு வா, கூட 4 பேரை கூட்டிக்கிட்டு வா. இதுக்கு மேல முடியாது, அடி வாங்க முடியாது. ஐயோ குருஜி, உங்க கண்ணை திறந்து நல்லா பாருங்க. பைத்திய மாதிரி உளறாதீங்க. இவங்க உங்க அம்மா கிடையாது. இவங்க மிகப்பெரிய கொள்ளக்காரி ஜுவாலாதேவி. நல்லா கவனமா பாருங்க குருஜி. ஆச்சாரியாரே பாருங்க, இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. என்ன இவகிட்ட இருந்து காப்பாத்துங்க ஆச்சாரியாரே, எப்படியாவது காப்பாத்துங்க. கொத்தவால் வாய மூடியா நீ. இன்னும் சொல்ல போனா இது உனக்கு தேவைதான். மகாராணி, இது 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 அது கொள்ளைக்கார ராணி. என்ன தெரியுதா? நான் தான் தத்தாச்சாரியார், ராஜகுரு தத்தாச்சாரியார். இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. இது பாருங்க, இது எல்லாமே கற்பனை, பிரம்மை தான். இப்போ அந்த குதிரையை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஞான ஒளிய கொடுக்கிறேன். கொடுங்க கொடுங்க. உங்க மந்திரம் வேலை செய்யல குருஜி. இங்க இருந்து ஓடிடுங்க குருஜி. பண்டித ராமகிருஷ்ணா, என்னையா வேடிக்கை பாக்குற நீ? நான் என்ன பண்றது? அவங்க ஒரு ராணி, அதுவும் நம்ம நாட்டு விருந்தினர். இவங்களை நாம தானே பாத்துக்கணும். அடி வாங்காம வேற தப்பணுமே. ஐயோ, என்ன சொல்றது? மகாராஜா, அருமை அருமை. மகாராணியை தேடுறதுக்கு பதிலா இவங்க இங்க இந்த நாடகத்தை கண்டுகளிக்கிறாங்களா? மகா மந்திரியாரே, இவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. அந்த கொள்ளக்காரியையும் புடிங்க. மகாராஜா, இங்க நாடகம் எல்லாம் எதுவும் நடக்கல. அவங்க கொள்ளக்காரியும் இல்ல, அவங்க மகாராணி முன்முன் தான். அவங்க இப்போ ஆளுமை பிறழ்வுனாலதான் இப்படி கொள்ளக்காரியா நடந்துக்கிறாங்க. மகாராணி முன்முன்னா? மந்திரியாரே, அப்ப அவங்கள சீக்கிரமா கட்டுப்படுத்தி ஆகணுமே. ஆமா 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 மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அதுக்காகத்தான் முயற்சி பண்றாரு. ஆனா மகாராணி முன்முன்ன கட்டுப்படுத்தணும்னா எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருந்தாகணும். சரி. மகாராஜா வாழ்க. இலங்கை மகாராஜா தரம்பால் இந்த வழியா தான் வந்துட்டு இருக்காரு. இந்த வழியா வராரா? மந்திரியாரே, இந்த மகாராஜா தரம்பால் இருக்காரே, அருமை. இவருக்கு இலங்கையில போகிறதுக்கு யாருமே கத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். வர்றதுக்கு மட்டும் தான் கத்து கொடுத்துருக்காங்க போல. மகாராஜா, எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் தான் இது வரைக்கும் இலங்கை போனதே இல்லையே. மந்திரியாரே, நம்ம உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். அவரு மட்டும் இங்க நடக்கிறத பார்த்தாருன்னா அப்புறம் பெரிய யுத்தம் தான் வரும். சரி சரி மகாராஜா. பண்டிதா ராமகிருஷ்ணா. மகாராஜா மகாராஜா மகாராஜா. பண்டிதா ராமகிருஷ்ணா, மகாராஜா தரம்பால் இந்த வழியா தான் வராரா? என்ன ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்துங்க. ஆனா மகாராஜா தரம்பால தடுக்க முடியுமா? நான் ஏதாவது பண்றேன் மகாராஜா. ராமகிருஷ்ணா, அவரை தடுக்க முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மகாராணி முன்முன்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சரி கடவுளே. குருவி, மகாராஜா தரம்பால் திரும்ப வராராம். அதுவும் இந்த பக்கமா வராராம். நகரத்து மக்களே, இது என்னோட இறுதி எச்சரிக்கை. அப்புறம் எல்லா வீடுகளையும் நான் கொள்ளை அடிச்சிடுவேன். எதையும் விட்டு வைக்க மாட்டேன். நீங்க எனக்கு செல்வத்தை கொடுத்தாதான் அதுக்கு பதிலா நான் இந்த மாதிரி கெட்ட மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன். உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணுமா வேண்டாமா? நான் உங்க கிட்ட இருந்து நகை நட்டா கேட்டேன் இல்ல? அளவில்லாத செல்வத்தை தான் கேட்டேனா? உடைகள் கேட்டேனா? சொல்லுங்க. ஒரு தடவை என் கைய மட்டும் அவுத்து விட்டு பாரு. அப்புறம் நீ பெரிய கொள்ளக்காரியா இல்ல நான் பெரிய தளபதியான்னு அப்ப தெரியும். மகா மந்திரியாரே, இந்த கோத்வால கொல்ல போறேன். நேரம் தெரியாம. கோத்வாலையா, கொஞ்சம் அமைதியா இருங்க. கட்டி போட்டதுனால தப்பிச்சிங்க. இல்லனா அடிச்சே உங்க கதைய காலி பண்ணிடுவாங்க. அப்படியா? ஆமா. அப்ப சரி. இங்க பாருங்க, என்னோட கட்டளை தான் உங்களுக்கு எல்லாம் சாசனம். கொள்ளைக்காரி ஜுவாலாதேவி. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா மகாதேவா. பண்டித ராமகிருஷ்ணா, இங்க என்னையா நடக்குது? ஒரு பக்கம் கொள்ளக்காரியா இவ, இன்னொரு பக்கம் இவ புருஷன். 2 பேருக்கு இடையில நாம மாட்டிக்கிட்டோம். மகாராஜா, மகாராஜா தரம்பால் வந்துட்டாரு. எல்லாம் முடிச்சு போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. உங்கள துணிச்சலான ஆள் யாரா இருந்தாலும் சரி, என்னை எதிர்க்கிற துணிச்சல் இருந்தா ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க பார்க்கலாம். நீ பேராசக்காரன் பொறாமக்காரன் தெரியும்.
எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு நீ ஒரு வடி கட்டின முட்டாள்னு நிரூபிச்சிட்டடா கிழவா. நான் எப்பமா முன்னாடி வந்தேன்? நான் எப்படி முன்னாடி வந்தேன்? எனக்கு முன்னுக்கு ஒரு ஆசையே இல்ல. எப்பவுமே முன்னாடி வர்றதுக்கு பதிலா பின்னாடியே போறவன். இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது வந்து நான் இருந்தது என்னவோ ராஜகுருவா, இருக்கிறது ராஜகுருவா, இருக்க போறது ராஜகுருவா. ஏன்னா என் குணமே அப்படித்தான். ராஜகுரு எப்பவும் ஒரே இடத்துல நிக்க வேண்டியவர் நிக்கிறேன். ஆனா எல்லாரையும் விட நீ ஒரு அடி முன்னாடி நிக்கிற. அதான் அது அவங்க நிக்கிற இடமே பின்னாடி போயிடுச்சு. அது வந்து நான் அந்த திருநீலகண்டனோட பக்தன். அந்த கடவுள் இருக்காரே அவரு நான் எப்பவும் முன்னால இருக்கணும்னு ஆசைப்படுறவரு. அவர்தான் அவங்கள பின்னால இழுத்துட்டாரு. என்ன முட்டாள் நினைச்சியா? உன்னை யாராலையும் இனி காப்பாத்த முடியாது. வணக்கம் நண்பா. வணக்கம். வணக்கம் மகா மந்திரியாரே. வணக்கம் மகாராஜா தரம்பால். வணக்கம் வணக்கம் தரம்பால் அவர்களே, வணக்கம். இலங்கை வேந்தர் மகாராஜா தரம்பால், உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. என்னோட கணிப்பு படி நீங்க இப்பவும் திருப்பதி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிருக்க மாட்டீங்களே? மந்திரியாரே மகாராஜா, என்னுடைய கணிப்பு படி மகாராஜா தரம்பால் விஜயநகரத்துக்கு நிறைய தடவை வந்துட்டு போயிருக்காரு. அதனால விஜயநகரத்துக்கு வரக்கூடிய வழி எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உண்மைதான் மகாராஜா, சரியா சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சொல்ல வரல, நான் கேட்க வந்தேன். மகாராஜா, நீங்க இந்த தடவை எங்க போயிட்டு வந்திருக்கீங்க? நண்பரே, நான் சித்தூர் வரைக்கும் போயிட்டேன். அங்கிருந்து வந்துட்டீங்களா? இல்ல அதை தாண்டி நான் போனேன். திருமலை மலை வரைக்கும் கூட நான் போனேன் நண்பா. ஆனா அங்கதான் திக்கா துன்னா ஆயிடுச்சு. அதாவது மகாராஜா என்ன சொல்றாருன்னா, மலையடிவாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு மகாராணியோட ஞாபகம் திரும்ப வந்துருச்சான். அதனால அவர் கீழே சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டாராம். அடக்கடவுளே மகாராஜா, இவரோட நினைவுகள் கடல் அலை மாதிரி. ஒண்ணு போனா இன்னொன்னு வந்துரும் போல. மகாராஜா தரம்பால், இந்த தடவை மகாராணி முன்னோட ஞாபகம் வந்ததுக்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா? எனக்கு ஞாபகம் வந்ததுக்கு காரணம் இருக்கு. நான் போகும்போது ராணி தூங்கிட்டு இருந்தாங்க. என்னால அவங்கள பார்க்க கூட முடியல, என் பேச கூட முடியல. அதனால எனக்கு ராணியோட நினைவுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஓ, ராமகிருஷ்ணாவா? நான் இங்க குதிரையில என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொள்ளைக்காரி ஜுவாலாதேவி. என்னது கொள்ளைக்காரியா? நான் ஏன் கொள்ளைக்காரி மாதிரி உடை அணிஞ்சிருக்கேன்? திக்கா துன்னா ராணி எங்க? ராணி எங்கன்னு கேக்குறீங்க? ராணி நல்லா தூங்கி இப்பதான் எழுந்தாங்க. குருவே, மகாராஜா என்ன கேக்குறாருன்னா, நான் ராணியை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகலன்னு சொல்றாரு. ஆமா, ரொம்ப நாள் ஆகலதான். ஆனா இங்க ரொம்ப துன்பம் நடந்து போச்சுங்க ஐயா.
அதை என்னன்னு சொல்றது, எப்படின்னு சொல்றது? பெரும்பால அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணா போச்சு. சவுக்கால அடிச்சு என் எலும்ப உடைச்சிட்டாங்க. அது மட்டுமா, வாள் எடுத்து காத்துல வீசுறாங்க ஐயா. ஐயா மகாராஜா, உங்க மகாராணி ராணி இல்ல ஒரு பெரிய பூகம்பம். நான் அடிச்சு சொல்றேன், அவங்கள நம்பி நீங்க ஒரு படையவே எதிர்க்க வைக்கலாம். மொத்த படையும் தூள் தூளாக்கிடுவாங்க. இதை கேட்க கேட்க எனக்கு இப்ப திக்கா துண்ணா ஆயிடுச்சு. மகாராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்றாரு. திக்கா துண்ணா மகாராஜா. ராணிய பத்தி பெருமையா பேசுறத கேட்டதும் ராஜா உடனே பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பா. ராணி முன்முன், நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன, எனக்கு தலை சுத்துது. அச்சோ அச்சோ. ராணி முன்முன், அட இங்க பாருங்க. அக்கா கொஞ்சம் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க கொஞ்சம் ராணி முன்முன்ன பிடிங்க. நான் பல்லக்குக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். பாத்துங்க. இத வந்துடுறேன். பல்லக்கு வந்துருச்சு. தயவு செஞ்சு ராணி முன்முன்ன பல்லக்குல ஏத்துங்க. பாத்து மெதுவா. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, ராணி முன்முன் இப்ப ஆளுமை மாற்ற நோயில இருந்து வெளியில வந்துட்டாங்க. அடுத்து ஏதாவது நடக்கிறதுக்குள்ள உடனே நம்ம அவங்கள அனுப்பி வச்சாகணும். பல்லக்கு இப்ப அரண்மனைக்கு தான் போகுது. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. திக்கா துண்ணா. மகாராஜா பல்லக்க உடனே நிறுத்த சொல்றாரு. பல்லக்க நிறுத்துங்க. நில்லுங்க மகாராஜா. நீங்க எதுக்காக பல்லக்க நிப்பாட்டினீங்க? ஏதாவது விஷயம்னா என்கிட்ட சொல்லுங்க. திக்கா துண்ணா. எனக்கு என்னுடைய ராணி அதுக்குள்ள இருக்கிற மாதிரியே தோணுச்சு. இல்ல மகாராணி முன்முன் எப்படி இந்த பல்லக்கில் இருப்பாங்க? நண்பா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க உங்க மகாராணி மேல உயிரியே வச்சிருக்கீங்க. உங்க பாசமும் நேசமும் ரொம்ப அதிகம். அதனாலதான் உங்களுக்கு எங்க பார்த்தாலும் மகாராணி மாதிரியே தெரியுறாங்க. திக்கா துண்ணா. ஆஹா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நண்பர் இப்ப என்கிட்ட கிளம்பலான்னு சொல்றாரு, அதானே? இல்ல மகாராஜா, ராஜா எதுக்கும் ஒரு தடவை பல்லக்குல பாத்திரலான்னு சொல்றாரு. ராணி இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல. என்ன மகாராஜா நில்லுங்க. பல்லக்கு இப்ப எங்கேயும் போகலங்க, இங்கதானே இருக்கு. பல்லக்கோட துணியை தூக்குறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பல்லக்குல இன்னொரு பொண்ணு போகும்போது அப்படி பாக்குறது உங்க தர்மத்துக்கு, அதாவது ஏகபத்தினி விரத தர்மத்துக்கு எதிரானது. ராஜா, அது மட்டும் இல்ல, மகாராணி முன்முனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? திக்கா துண்ணா. பரிசு. என்ன, ராணிக்கு இதெல்லாம் தெரிய வந்தா உங்களுக்கு பரிசு கொடுப்பாங்களா? இல்ல குருவே, நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப என்ன ஒரு தப்பு செய்ய விடாம தடுத்து நிறுத்திட்டார்ல. அதனால நான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசு இவன் மட்டும் தான் ஏன் வாங்குறான்? வரவங்க போறவங்க எல்லாம் கொடுத்து ஏத்துறாங்க. ரொம்ப நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. குருஜி, கத்துக்கோங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இருந்து இதையாவது கத்துக்கங்க. நம்ம மகாராஜா கிட்ட பரிசு வாங்கினது மட்டும் இல்லாம இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட கூட பரிசு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா உங்களுக்கு என்ன கிடைச்சது? ராணி கிட்ட இருந்து திரும்ப அடி மட்டும் தான் கிடைச்சது. ரொம்பண்டிகளா, அத போய் ஞாபகப்படுத்துறீங்களே. அம்மா வலிக்குது. மகாராஜா, ராணி முன்முன் இப்ப மயக்க நிலையில இருக்காங்க. மகாராணி திரும்ப கண்முழிக்கிற வரைக்கும் மகாராஜா தரம்பால அவங்கள சந்திக்க விடாம பண்ணி ஆகணும். மந்திரியாரே, மகாராஜா, அரண்மனை வாசல்ல ஆரத்தி ரொம்ப நேரம் எடுக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா மகாராஜா. சரி மகாராஜா, யாருக்கு ஆரத்தி எடுக்கணும்? உங்களுக்கு தான். அது சரி. என்னது? மந்திரியாரே, மகாராணி முன்முனுக்கு நினைவு வர்ற வரைக்கும் இவரை நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும். இப்ப புரியுதா? புரிஞ்சிருச்சு மகாராஜா, புரிஞ்சிருச்சு. உடனே கிளம்புங்க.
மகாராஜா ஆரத்தி தட்டெல்லாம் தயாரா இருக்கு. ஆனா அவ்வளவு நேரம் யாரால ஆரத்தி காட்ட முடியும்? குருதான் ஆரத்தி காட்டுவாரு. என்ன மகாராஜா, நானா? ஆமா குருவே. அரண்மனையில பெரிய பெரிய பூஜை நடக்கும் போது தீபாரதனை காட்டுறது யாரு? அது மகாராஜா, அது நான் தான் பண்றேன். இவர் என்னுடைய சிறப்பு விருந்தினர் கடவுளுக்கு சமம். ஆமா, அப்புறம் யார் ஆரத்தி காட்டணும்? அதுல சந்தேகம் என்ன, நான் தான் காட்டணும். என்ன விருந்தினர் கடவுளுக்கு சமம், இது நம்ம பண்பாடாச்சே. ஆமா, வாங்க. வந்துட்டேன். தின்ன துக்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இன்னும் இதே மாதிரி ரொம்ப நேரம் ஆரத்தி காட்டணும்னு சொல்றீங்க, அதானே? கண்டிப்பா ராஜா, கண்டிப்பா. ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்க குருஜி எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. மகாராஜா ராணி முன்முன் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாரு. என்ன சொல்றீங்க குருவே? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, மகாராஜா வந்துருவாங்க, மகாராணி வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் செய்யணும். இப்போ ஆரத்தி எடுக்கிற வேலை. குருவே, ஆரத்தியை நிறுத்தவே கூடாது. சரி மகாராஜா, என் உயிர் போனாலும் ஆனா இது மட்டும் நிக்காது. அருமை அருமை. பாத்து பாத்து. ராணி முன்முன், நாம அரண்மனைக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு வெளியில வாங்க. ராணி முன்முன் அவர்களே, நாம அரண்மனைக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு வெளியில வாங்க. ராணி முன்முன், ராணி முன்முன். ஐயோ ஐயோ! பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா, என்ன? ராணி பல்லக்குல தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க இல்லையே. அப்படின்னா அவங்க திரும்பவும் காணாம போயிட்டாங்க. ஐயோ! இப்ப அவங்களை எங்க போய் தேடுறது? அணைஞ்சு போச்சு, தீபம் அணைஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி. தனிமணி, சொல்லுங்க மந்திரியாரே. போங்க, போய் குருவை சமாளிங்க. ஆரத்தி நிக்கவே கூடாது, போய் சமாளிங்க. மகாராஜா, ஆரத்தியை காட்டிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. ஏன் பண்டித ராமகிருஷ்ணா, பல்லக்கு இன்னும் அரண்மனைக்கு வரலையா? பல்லக்கு வந்துருச்சு மகாராஜா, ஆனா ராணி முன்முன் வரவே இல்லை. அவங்க வர வழியிலேயே காணாம போயிட்டாங்க. என்ன காணுமா? மறுபடியும் காணுமா? இந்த மகாராணி முன்முன் நம்ம கூட ஏன் இப்படி விளையாடுறாங்க? இப்ப எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. தெரியல மகாராஜா, ராணி முன்முன் நாம நினைக்காத இடத்துக்கு தான் போவாங்க. அதனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பண்டிதம், குருவே, ஆரத்திய காட்டிக்கிட்டே இருங்க. விருந்தினர் கடவுளுக்கு சமம். திக்கா துண்ணா ஆயிடுச்சு. இலங்கை அரசரே, இப்ப நான் காட்டுற ஆரத்தி இருக்க, அது உங்க ஆரோக்கியத்துக்கானது. ஆரத்தி உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க மகாராணிக்கு சேர்த்தே தான் நான் எடுக்கிறேன். எடுக்கவா? மகாராஜா என்ன சொல்றாருன்னா, ஆரத்தி இவ்வளவு நேரமா எடுப்பீங்க, ஆரத்தி எடுத்தது போதும், தீபம் அணைஞ்சிருச்சு பாருங்கன்னு சொல்றாரு. ஆரத்தி காட்டி முடிச்சிட்டா, ஆனா ஒரே ஒரு ஆரத்தி மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. எங்களுடைய சம்பிரதாயம் படி யாராவது ஒரு சிறப்பு விருந்தினர் வந்தா அவங்களுக்கு 2 தடவை ஆரத்தி காட்டுவோம். இது அவங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். ஆரத்தில தீபத்தை ஏத்துங்க.
மறுபடியும் ஆரத்தி காட்ட ஆரம்பிக்கலாமா? நம்ம குருஜி ஆரத்தி கட்டுறத பார்க்கும்போது தீபம் அணையுதோ இல்லையோ குருஜியோட உயிர் போயிரும் போல இருக்கு. ஆமா மணி, இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஆரத்தி காட்டுறது ஒரு புனிதமான விஷயம். அப்படி காட்டும் போது நம்ம குருஜியோட உயிர் போயிடுச்சுன்னா அந்த கடவுளே மகிழ்ச்சியாகி நம்ம குருஜிக்கு நரகத்துல இடம் கொடுத்து அங்கேயே இவரை இருக்க வச்சிருவாரு. அது என்னமோ உண்மைதான். கொடுத்துருவாரு குருஜி, கொடுத்துருவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா திரும்பவும் ஆரத்தி காட்ட ஆரம்பிச்சாச்சு. நானும் போய் ராணி முன்முன்ன தேட ஆரம்பிக்கிறேன். என்னால வேற என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க மகாராஜா. ராஜா தரம்பால் இங்க நிக்கிற வரைக்கும் தான் நாம நிம்மதியா இருக்க முடியும். தெரியும், போங்க. சாரதா, 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 என்னம்மா அப்படி பாக்குற? அட என்னம்மா, உன்னோட அப்பா உனக்கு அடையாளம் தெரியாம போச்சா? ஓ, அப்ப ராணி முன்முன் இப்ப என் அப்பாவா இங்க வந்திருக்காங்களா? அப்பா நீங்களா? எல்லாரும் அவங்க குரலை மாத்துவாங்க, இல்ல உடைகளை மாத்துவாங்க, ஏன் ஊரை கூட மாத்துவாங்க. ஆனா நீ என்ன இப்படி அப்பாவையே மாத்திட்ட? ஐயோ அத்தை, நான் எதையும் மாத்தல. இவர்தான் என்னோட அப்பா. இன்னைக்குதான் என் அப்பா என்ன பார்க்க வந்திருக்காரு. தூக்குங்க. எதை தூக்க? நீங்க என் வீட்டுக்கு முதல் முறை வந்திருக்கீங்கல்ல, அதனால உங்க கையை என் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் அன்பான மகளே, அப்பாவோட வீட்டை வேணா நீ மறந்திருக்கலாம், ஆனா அப்பா கத்து கொடுத்தத மறக்கலையே. அட என்ன நிக்கிறீங்க? வாங்க வாங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? சம்பந்தியே இன்னும் தெரியலையா உங்களுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் பொண்ணு சாரதாவை தான் நான் இங்க பார்க்க வந்திருக்கேன். அப்புறம் நீங்க என்ன கண்டுபிடிக்காதது ஒன்னும் உங்களோட தப்பு கிடையாது. வயசு ஆக ஆக கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா. இந்த வயசுல பார்வை ஒரு ஆள் மேலேயோ இல்ல பொருள் மேலேயோ இருக்க கூடாது, கடவுள் மேலதான் இருக்கணும். தொடர்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, அப்பதான் செஞ்ச பாவம் எல்லாம் போகும். தண்ணி சீக்கிரம் ராமாவை போய் பாரு. அவரை பார்த்து இங்க ராணி முன்முன்ன அவர் மாமனாரா வந்திருக்கிறதா சொல்லு. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மகளே சாரதா, இதுல எவ்வளவு தண்ணீர் துளி இருக்கோ அதை விட அதிகமா உன்னோட வாழ்க்கையில துன்பங்கள் நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். துன்பமா? என்ன துன்பம்? எங்க பாருமா, உன்னோட அப்பாக்கு எல்லாமே தெரியும். இல்லனா நீ இவ்வளோ ஒல்லியா எதுக்கு வாடி போயிருக்கணும்? உன்ன நான் கல்யாணம் கட்டி கொடுத்தப்ப உன்னால பல்லக்குள்ளேயே நுழைய முடியலையே, அவ்வளவு ஆரோக்கியமா இருந்த. இப்ப எப்படிமா இவ்வளோ ஒல்லி ஆயிட்ட? ஒழுங்கா இங்க சாப்பிடறது இல்லையா, இல்ல யாரும் உனக்கு கொடுக்கறது இல்லையா? ஐயோ அத்தை, அத்தை இது என் அப்பா இல்ல, ராணி முன்முன். ராணி ராணி மாதிரி தானே அனுப்புன, ஆனா இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி இருக்கு. இதுதான் உன்னோட வீடா? நம்ம வீட்டு குளியல் அறைய பெருசா இருக்கும் போலயே. இங்க நீ எப்படிதான் இருக்கியோ. அடலாமா, எங்க போய் தொலைஞ்ச? இப்ப நான் உன்னை எங்க தேடுவேன்? அதே இவக்கே இப்ப பாத்திர வேண்டியதான். லாமா, இது கண்டிப்பா லாமாவோட வேலையா தான் இருக்கும். லாமா, 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 விஜயநகரத்துல வளர எல்லா வாழைப்பழத்தையும் நீயே சாப்பிட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாரும் என்னதான் சாப்பிடுவாங்க? சரி சரி,
பழத்தை எனக்கு கொடு. ஏய் என் பழத்தை கொடு. மாட்டேன். இந்தாங்க அண்ணே, நீங்க பழம் சாப்பிடுங்க. அடே என் பழத்தை போய் குண்டப்பா. லாமா சீக்கிரம் வீட்டுக்கு வா, உன்னை பார்க்க உன்னோட மாமனார் வந்திருக்காரு. குண்டப்பா நான் இப்ப ரொம்ப யாரு வந்திருக்கா? உன்னோட மாமனாரு. மாமனாரு. ஆஹா மாமனாரா? நான் தெருவா தென்ன அவர் என் வீட்டுல வந்திருக்காரா? வா குண்டப்பா போலாம். சரி போலாம் குண்டப்பா. ஆரத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இரு இந்த பழத்தை சாப்பிடுறேன். ஐயோ லாமா வா போலாம். திக்கா துண்ணா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. அப்படியா மகாராஜா? இலங்கை அரசரை என்கிட்ட திக்கா துண்ணா முடிஞ்சிருச்சுங்கிறாரு. அதாவது இவர் என்ன சொல்றாரு? ராஜா உங்ககிட்ட கொஞ்சம் கருணை காட்டுங்க, ராணியை பார்க்க விடுங்கன்னு சொல்றாரு. சரி 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 கண்டிப்பா மகாராஜா. மகாராஜா தரம்பாலுக்கான ஆரத்தி முழுமை அடைஞ்சிருச்சு. இங்க பாருங்க தனிமணி, சொல்லுங்க மகாராஜா. 2 பேரும் குருவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு மகாராஜா தரம்பால் ரோஜா இதழ்கள் மேல நடந்து இந்த அரண்மனைக்குள்ள நுழைவாரு. மகாராஜா தரம்பால் நீங்க பூக்கள் மேலதான் கால் வச்சு ஆகணும். நண்பா இப்ப நீங்க பூக்கள் மேல ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. மந்திரியாரே, மகாராஜா என்னுடைய அன்பான நண்பரை வரவேற்கிற விதமா அவர் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி 21 விதமான ராஜமரியாதை கொடுக்கணும். இது விஜயநகரத்தோட வழக்கம். பாத்தியா சாரதா, உன்னோட புருஷன் இங்க வந்துட்டாரு. எங்க இருந்துதான் இப்படி ஓடி வரியோ? இப்ப இவர் எங்க இருந்து ஓடி வராருன்னு கூட இவருக்கு தெரியல. எங்க இருந்து வராராம்? எனக்கு எப்படிப்பா தெரியும்? இவர் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறாரு? நான் உன்ன நடு காட்டுக்கு சந்தோஷத்துக்காக வேட்டையாட போல, வேலைக்கு தான் போயிருந்தா அது இவனுக்கும் தெரியும். பாத்தியா சாரதா, வீட்டுக்கு வந்த மாமனார்கிட்டயே வம்பு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அன்பா பண்பா மரியாதையா பேசணும்னு கூட தெரியல. வணக்கம் மாமனார் ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சொல்லணும்னா அத அன்பா பண்பா மரியாதையா சொல்லணும். இத பாத்தியாமா? இப்ப இவர் சொன்னது வணக்கமாமா. உன் புருஷனோட கண்ணுல கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. இதுல இருந்து எனக்கு நல்லா ஒண்ணு புரிஞ்சிருச்சுமா. இவரோட மனசுல நம்ம வீட்டு ஆளுங்க மேல எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அது உண்மைதான். என் தம்பி கோவிந்த எப்ப இங்க வந்தாலும் அவனை எப்ப வீட்டை விட்டு துரத்துறது இருந்தா இவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் வேணுமனே வா துரத்துறேன். அது உன் தம்பி எதையாவது செஞ்சு வேணுமனே திட்டம் போட்டு என்ன மாட்டி விட்டுருவான். இல்ல தேவையில்லாம என் தம்பி மேல பழி போடுறீங்க. அவன் அப்பாவி எவ்வளவு உங்களை மதிக்கிறான் தெரியுமா? இங்க பாரு சாரதா, நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு செவத்தை. நீ எவ்வளவுதான் அதுல தலைய போட்டு முட்டினாலும் அப்போ உன்னோட தலைதான் உடையும். இந்த செவரு அசையவே அசையாது. வாங்க நண்பா, என்ன சந்திக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். என் குடும்ப உறுப்பினர்களையும் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மொத்த விஜயநகர சாம்ராஜ்யமும் உருவாக காரணமா இருந்தவங்களையும் நீங்க பார்க்கணும். என்னோட அரசவையே அவங்களுக்கு அடிமை. அவ்வளவு ஏன் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்னு பேசுறதுக்கே அவங்க தான் காரணம். நான் என் முன்னோர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். திக்கா துண்ணா அறிமுகப்படுத்துறீங்களா? மகாராஜா என்ன சொல்றாருன்னா, நீங்க முன்னோர்களை சந்திக்க வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அவங்க இன்னுமா உயிரோட இருக்காங்கன்னு கேக்குறாரு. ஆமா, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க உயிரோட இருக்கிறது என்னுடைய மனசுல. அவங்கள பார்க்க கூட முடியும்.
அது படத்துல மட்டும்தான். ஐயோ நண்பா, நம்ம சின்ன வயசுலயே ஒன்னா விளையாடுனவங்க. ஆமா, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நிச்சயமா நிச்சயமா. உங்களுக்கு என்னுடைய முன்னோர்களை நல்லாவே தெரியும், ஆனா என்னோட மகாராணிகளோட முன்னோர்களை தெரியாதே. இது வரைக்கும் நீங்க சந்திச்சதே இல்லையே. என்னுடைய மகாராணிகள் அவங்க முன்னோர்களோட விசித்திரம் இல்ல இல்ல அழகான படங்களை ரொம்ப அன்பா பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். வாங்க 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 வாங்க. இவரை பாருங்க. இவர்தான் ராமையா. இவரு என்னுடைய தாத்தா. ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவரு. பேசினா கூட அளந்துதான் பேசுவாரு. வாங்க வாங்க. அப்புறம் இவர்தான் ராஜா பரமானந்தம், என்னோட தாத்தா. இவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். இவரோட அரசவையில தினமும் சமையல் போட்டி தான் நடக்கும். எப்பவும் எதையாவது சாப்பிட்டுட்டே தான் இருப்பாரு. அவரை பாத்தீங்களா? இப்ப கூட அவர் எதையோ சாப்பிட ஆசைப்படுற மாதிரியே இருக்குல்ல. வாங்க வாங்க வாங்க. அப்புறம் இவரை எனக்கே நல்லாவே தெரியும். இவர்தான் மகாராஜா சின்ன சுவாமி சர்வப்பள்ளி ராதா கிருஷ்ணன் ராமா ராவ் சந்திர பாபு. போதும் நிறுத்து போதும். இந்த பேரை சொல்றதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமே. இவரு கதை அதை விட பெருசு. நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நான் கேட்க விரும்பல, வேணாம். மகாராஜா தரம்பால், நீங்க கவலைப்படாதீங்க. மகாராஜா உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லிடுவாரு. நான் இப்பவே என் ராணியை பார்த்தாகணும். சரி சரி, ராணிய நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ராஜாவை சந்திக்கணும். ராஜா வாங்க, இங்க பாருங்க பாருங்க பாருங்க. இவர்தான் ராஜா சூரிய சந்திரமணி. இவரு ரொம்ப வீரமான ராஜா. இவரு என்னோட தூரத்து மாமா. அவரு பக்கத்து நாட்டை ஆண்டாரு. ஆமா ஆமா. வாங்க வாங்க வாங்க, நீங்க வாங்க 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 வாங்க. இவ்வளவு பயங்கரமான ஆபத்தான உருவமா இருக்கே. இப்படி கூட ராஜாக்கள்லாம் இருந்தாங்களா என்ன? மகாராஜா தரம்பால், அது படம் இல்லங்க, அது கண்ணாடி மகாராஜா. இந்நேரம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் ராணி முன்முன்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நண்பா, இப்ப நீங்க எனக்கு அறிமுகப்படுத்துற எல்லாரும் இந்த உலகத்தை விட்டே போனவங்க. ஆனா நான் இப்ப சந்திக்க விரும்புறவங்க என் கூட விஜயநகரத்தை விட்டே கிளம்ப வேண்டியவங்க. என்னோட அன்பான ராணி முன்முன். நான் இப்ப கிளம்புறேன். போன வெறுங்கையோட தான் போகணும். என்ன சொல்றீங்க? நீங்க வெறும் வயிறோட போக போறீங்க? இப்ப நீங்க கிளம்புனா வெறும் வயித்தோட தான் போவீங்க. என் அரசவையில இருந்து நீங்க வெறும் வயித்தோட போக கூடாது. இங்க பாருங்க நண்பா, நீங்க என் மகாராணி திரும்பலம்பா கையால செஞ்ச அறுசுவை உணவுகளை நீங்க சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். என்ன சொல்றீங்க மகாராணிகளே? ஆமா ஆமா, அறுசுவை உணவை தயார் பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிட்டு தான் கிளம்பணும். சாப்பிடுவீங்களா நண்பரே? அற்புதம் அற்புதம். அறுசுவை உணவு நண்பா, அறுசுவை உணவு. வாங்க வாங்க. எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட நீ பல்லக்குல ஏறி உட்கார்ந்த, ஆனா வந்து சேர்ந்தது எங்க? இந்த வீட்டுல. தினமும் உன் புருஷனை அரசவையில இருந்து துரத்திடுவாங்க. அப்படி துரத்தாத நாள் அன்னைக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பிடுவாங்க. இவனை பத்தி எல்லா தகவலும் தென்னாலி ஊருக்கு வந்து சேர்ந்துருது. மகளே, இதனால உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இவனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வீட்லயாவது உனக்கு உதவி செய்யறானா இல்லையா? இல்ல ராணியம்மா, அதாவது அப்பா எந்த உதவியும் பண்ண மாட்டாரு. எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் தூங்கிடுவாரு, நல்லா ஓய்வெடுப்பாரு. இந்த ஆள் உன்னோட புருஷனா இல்ல சரியான சோம்பேறியா? உன்னோட உணர்வுகளை கூட மதிக்கலனா எப்படி? ஆமா, உண்மைதான். வாய மூடு. அதான் எங்க அப்பா சொல்றது உண்மை. இங்க பாருங்க மாமா, நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க. ஏன்னா இப்ப உங்க மக இந்த வீட்டோட மருமக, என்னோட மனைவி. இனி இவ வாழ்க்கை முழுக்க என் கூட நான் சொல்றபடி கேட்டு வாழ்வா. நான் தான் இந்த வீட்லயே பெரியவ. என்னோட மருமக நான் சொல்ற மாதிரி தான் வாழ்ந்தாகணும். சாரதா, இந்த வீட்ல இருக்க எல்லாரும் பழமைவாதியா இருக்காங்க. இவங்க கிட்டலாம் பெண் உரிமையை பத்தி பேசுறதெல்லாம் வீண் பேச்சுதான். இவங்க வீட்டு மருமகளை மகளா தானே பாக்கணும். எங்க வெளிப்பொண்ணா பாக்குறாங்களே. இந்த வீட்ல இருந்துட்டு பாசனேஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது மடத்தனம். தண்ணியில தான் எழுதி வைக்கணும். உன்னோட அப்பா இன்னும் உயிரோட தாமா இருக்கேன். உனக்கு வர அவமானத்தை நான் பொறுத்துக்க முடியாது. சரி, நீயே இப்ப சொல்லு, நான் சொன்ன வார்த்தையில ஏதாவது பொய் இருக்கா? ஐயோ இல்லப்பா, நீங்க சொல்றதுதான் உண்மை. இப்ப நீங்க சொன்ன பிறகு எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சு.
இந்த வீட்ல எனக்கு எந்த மரியாதையும் இல்ல. நீ என்ன சொல்ற சாரதா? நல்லா யோசிச்சு பேசு. என் மக சொல்றதுதான் உண்மை. நானும் அதை தான் கேட்க ஆசைப்பட்டேன். நான் என்ன நினைச்சு இங்க வந்தேன் தெரியுமா? என் பொண்ணு மட்டும் புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தானா நான் அவளோட புருஷனுக்கு பெரிய மாளிகை வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா இனி என்னோட மகளை இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேன். வா மகளே, நீ ஏன் கூட வா. நம்ம வீட்டுல நம்ம மான மரியாதையோட 3 வேளையும் சாப்பிடலாம். வா சாரதா. ஐயோ சாரதா, நீ இப்ப என்னமா பண்ற? இது உன் அப்பாவே இல்லதா. ஆனா சொல்ற விஷயம் உண்மைதானே. நான் உண்மைக்கு தான் துணையா இருப்பேன். சாரதா, நீ என்ன பண்ற? நீ இப்ப யார் சொல் பேச்சை கேக்குறியோ அவங்க ஏற்கனவே மனநல குழம்பி போயிருக்காங்க. முட்டாள்தனமா நடந்துக்காத. பாத்தியா சாரதா, உன்னதான் மதிக்கிறதே இல்லன்னு பார்த்தா இப்ப இப்படி வேற சொல்லிட்டாரு. வா குண்டப்பா. நீ கிளம்புறதா இருந்தா கிளம்பு. குண்டப்பாலாம் வரமாட்டா. பாத்தியா சாரதா, இதுக்கு மேல எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? நீ இங்க இருந்தாலும் இல்லைனாலும் இவன் அதை பத்தி கவலை எல்லாம் படமாட்டான். ஆமா அப்பா, நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். வாங்க போலாம். வா போலாம். ஐயோ நீங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.